விசேஷித்த ஜனங்களாக நம்ம வைத்திருக்கிறார். சொந்த ஜனம், அதோடு கூட விசேஷ யூ ஆர் a special people. 1 பேதுரு 2:9 வாசிக்கின்றோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அனுபவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கு. ஆமென். யாருக்கு சொந்த ஜனம்? கர்த்தருக்கு சொந்த ஜனம். ஆங்கிலத்தில் இதை வாசிப்பீர்களானால் இஸ் ஓன் ஸ்பெஷல் பீப்புள். இங்கே தமிழில் சொந்த ஜனம் மட்டும்தான் எழுதி இருக்கிறது. அங்கே ஆங்கிலத்தில் இஸ் ஓன் ஸ்பெஷல் பீப்புள். இதெல்லாம் யாரு? விசேஷமானவங்க. ஆமென். சாதாரணமானவங்க கிடையாது. கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் யாரு? விசேஷமானவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்க ஒப்பானவன் யார்? ஒரு விசேஷத்த ஜனமாக தான் உங்களை என்ன வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது, பிசாசுக்கு சொந்தம் கிடையாது. யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். சொந்தமான விசேஷித்த ஜனமாய் வைத்திருக்கிறார். சோத்திரம். எதற்காக அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 1 பேதுரு 2:9 வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆங்கிலத்தை நான் வாசிக்கிறேன். We should proclaim the praises of King. தமிழில் புண்ணியங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே துதிகளை அறிவிக்கும்படிக்கு. We should proclaim the praises of King. அப்படின்னா என்ன அர்த்தம்? துதிகளை சொல்லி வரும்படியாக ஆண்டவர் நம்மை வரவழைத்தாரா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கும்படியாக நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்கணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் துதிக்கும்படியாக. அல்லேலூயா. ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் பாருங்க நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி நிறைந்த ஒரு இருதயம் இருக்கணும். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என் துதியை சொல்லி வருவார்கள், என் புண்ணியங்களை, என்னுடைய துதிகளை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். கண்பானவர்களே, நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பூமி அவருக்கு சொந்தம். ஆமென். சொந்தம். கர்த்தரால் படைக்கப்பட்டது, கர்த்தருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானது. அவர் வந்தார், இயேசு வந்தார், குழந்தையாய் பிறந்து வந்தார்.